செல்லின் நுண்ணுறுப்புகள் மற்றும் அதன் பணிகள் அப்படின்னு பார்ப்போம். செல்லின் நுண்ணுறுப்புகள் ஒன்று என்ன சொன்னால் செல்லின் பாகம், முக்கிய பணிகள், சிறப்பு பெயர்கள் இதை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், செல் சுவர் என்ன பணி என்னென்னா செல்லை பாதுகாக்கிறது, செல்லிற்கு உறுதி மற்றும் வலிமையை தருகிறது. அது சிறப்பு பெயர்னா தாங்குபவர் அல்லது பாதுகாப்பாளர் அப்படின்றோம். செல் சவ்வு செல்லின் பாகம் செல் சவ்வு என்ன செய்யுதுன்னா செல்லிற்கு பாதுகாப்பு தருகிறது, செல்லின் போக்குவரத்திற்கு உதவுகிறது. அது என்ன சொல்லணும்னா செல்லின் கதவுன்றோம். அந்த செல் நுண்ணுறுப்புனா செல்லின் கதவுன்றோம். சவ்வு செல்லின் கதவுன்னு சொல்கிறோம். அடுத்து சைட்டோபிளாசம் என்னன்னா நீர் அல்லது ஜெல்லி போன்ற செல்லில் உள்ள நகரும் பொருள் அப்படின்ற. சைட்டோபிளாசம் என்னன்னா நீர் அல்லது ஜெல்லி போன்ற செல்லில் உள்ள நகரும் பொருள் செல்லின் நகரும் பகுதி அப்படின்றோம். அடுத்து என்ன செய்யறோம்னா மைட்டோகாண்ட்ரியா செல்லுக்கு தேவையான அதிக சக்தியை உருவாக்கி தருகிறது. அது செல்லின் ஆற்றல் மையம்னு சொல்கிறோம். மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் மையம்ன்றோம். அடுத்து பசுங்கணிகம். இதில் பச்சையம் என்ற நிறமி உள்ளது. இது சூரிய ஒளியை ஈர்த்து ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவு தயாரிக்க உதவுகிறது. பசுங்கணிகம் என்ன சொல்கிறேன்னா பச்சையம் இருக்குது, பச்சையம் என்ற நிறம் இருக்குது, சூரிய ஒளியை ஈர்த்து ஒளியின் சேர்க்கையின் மூலம் உணவு தயாரிக்க உதவுகிறது. இது செல்லின் உணவு தொழிற்சாலை என்றும் சொல்கிறோம். சரியா. அடுத்து நுண்குமிழ்கள். இது உணவு மற்றும் நீர் வேதிப்பொருள்களை சேமிக்கிறது. நுண்குமிழ்கள் என்னென்னா உணவு மற்றும் நீர் வேதிப்பொருள்களை சேமிக்கிறது. நுண்குமிழ்கள் இது என்ன சொல்கிறோன்னா சேமிப்பு கிடங்குன்னு சொல்கிறோம். இது சேமிப்பு கிடங்குன்றது சொல்கிறோம். அடுத்து உட்கரு நியூக்ளியஸ்ன்றோம். நியூக்ளியஸ் அப்படின்ற உட்கரு நியூக்ளியஸ்ன்னு சொல்லலாம். செல்லின் மூளையாக செயல்படுகிறது. செல்லின் அனைத்து செயல்களையும் ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்துகிறது. எல்லாமே கட்டுப்படுத்துறது என்னென்னா இந்த உட்கரு தான். சரியா. இது செல்லின் கட்டுப்பாட்டு மையம்னு சொல்கிறோம். அடுத்து உட்கரு உறை நியூக்ளியஸ் உரைன்றோம். உட்கரு உரை என்ன சொல்கிறோன்னா நியூக்ளியஸ் உரைன்னு சொல்கிறோம். நியூக்ளியஸை சுற்றி அமைத்து அதை பாதுகாக்கிறது. இந்த உட்கரு உரை அப்படின்னா நியூக்ளியஸ் சுற்றி அமைக்கிறது, அதை பாதுகாக்கிறது. நியூக்ளியஸின் உள்ளேயும் வெளியேயும் பொருள்களை அனுப்புகிறது. இது ஒரு கதவு மாதிரி சொல்கிறோம். என்ன சொல்கிறோம் வாசல்ன்றோம்னா இது என்ன உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவு அப்படின்றோம். இந்த உட்கரு உரை உட்கரு வாயில் அல்லது உட்கரு இது கதவுன்னு சொல்கிறோம். சரியா. ஓகே, பார்ப்போம்.